நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பல போராட்டத்திற்கு பிறகு தற்போது கோலிவுட்டுடைய தவிர்க்க முடியாத நாயகனாக உருவெடுத்திருக்காரு. ஸோ தற்போது இவருடைய படங்கள் அசால்ட்டாக 500லிருந்து 600 கோடி வரை வசூலாகுது. அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம ஏகே அவர்கள். இவருக்கு லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க. இவர் ஒரு விஷயம் சொன்னால் போதும், அதுதான் அன்றைய முழுக்கவே சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரெண்டிங் ஆகவும் இருக்கும். அந்த அளவிற்கு நம்ம அஜித் சார் அவர்களுக்கு மோஸ் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்கள் பற்றி ஒரு தகவல் படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது ஏகே அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில ஆர்டிஸ்டுகளுடன் வாக்குவாதம் நடத்தியதுண்டு. அதன் பிறகு அவங்களுடைய படங்கள்ல கண்டிப்பாக நடிக்க மாட்டார். குறிப்பாக சொல்லணும்னா இயக்குனர் பாலா, அதன் பிறகு நடிகர் வடிவேலு அவர்கள். ஸோ வடிவேலு அவர்களுக்கும் நம்ம ஏகே அவர்களுக்குமே ராஜா படத்தின் போது ஒரு சில உரசல்கள் இருந்தது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் பல வருடங்களாகவே வடிவேலு அவர்களை அவங்களுடைய படத்துல கமிட் பண்ணாமலே இருந்தாரு. ஸோ தற்போது பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஏகே அவர்கள் வடிவேலு அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரா. ஸோ இதன் பிறகு இது போன்று நடக்கக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணி தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரா. ஸோ வடிவேலு அவர்களுக்குமே மீண்டும் கம்பேக் கொடுப்பதற்காக இந்த வாய்ப்பு தேவைப்படுது. ஆகையால் அதனை சரியாக பயன்படுத்துவாரா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏகே 64 படத்துல கொடுக்கப்பட்டது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.